கதை பெயர் ரயிலில் வந்த இருட்டு. பூவிழி ஒரு கல்லூரி மாணவி. அவள் சென்னை செல்லும் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்கிறாள். இரவு 11 மணிக்கு ரயில் கிளம்புகிறது. அவளுக்கு அரசு 7 பெர்த்தில் 37வது சீட். பூவிழி ரயிலில் ஏறி சுழன்றார். அருகிலிருந்தவர்கள் அனைவரும் தங்களிடத்தில் அமர்ந்து துயிலுக்குத் தயாராகிறார்கள். அவளும் புத்தகம் படித்துக்கொண்டே தூக்கத்தில் விழுந்தாள். இரவு 2:13 மணி. ரயில் ஒரு சிறிய நிலையத்தில் நிமிடமே நிற்கிறது. அந்த நேரத்தில் பூவிழி விழித்துக் கொண்டாள். ஏதோ வெறும் காற்று சுழலும் சத்தம். அருகில் யாரும் இல்லை போல தோன்றியது. அவள் எதையோ எதிர்பார்த்தவளாக வெளியே பார்த்தாள். அங்கிருந்த பெஞ்சில் ஒரு அழுகிய முகம் உடைய பெண் அமர்ந்திருந்தாள். வெண்ணிற ஆடை, கூந்தல் முழுக்கச் சிதறி, முகத்தில் ஒரு பார்வை, கண்ணே இல்லாத பார்வை. பூவிழி கண்ணை மூடி மறுபடியும் பார்த்தாள். அந்தப் பெண் இப்போது அவளது ஜன்னல் அருகில். இது யாரு? இவ்ளோ நேரமா ரயிலில் யாரும் இருந்ததில்லையே என்று உள்ளே பயம் சுழல பூவிழி வேகமாக கண்கள் மூடினாள். அடுத்த நொடி ஒரு கையால் அவள் முகம் தடவப்படுகிறது. நீங்க என் இடத்துல இருக்கிறீங்க. நீங்க என் சீட்டுல வந்துட்டீங்க. அவள் கத்தினாள். சுற்றிலும் யாரும் விழிக்கவில்லை. எல்லாம் கெட்டப்பணி போல இருந்தது. அதற்குள் அந்த பெண் இல்லை. பூவிழி காலை எழுந்தபோது அருகில் அமர்ந்திருந்த ஒரு மூதாட்டி சொன்னாள். அந்த எஸ்-ல 37வது சீட்டுல ஒரு மாணவி இரவு ரயிலில் பயணிக்கப் போனபோது மர்மமாக மாயமானாங்க. பூவிழியின் முகம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இதை கேட்டதும் அது வெறும் ஒரு சீட் இல்லை. அது ஒரு கதவு. இருளுக்குள்ளே